என்னோட பேரன் என்கிட்ட வந்து அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணி கேட்கறது என்னன்னா, பவிஷ் எப்படி நடிச்சிருக்காரு, பவிஷ் எப்படி நடிச்சிருக்காரு, பவிஷ் இது. நான் அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்புவேன் கஸ்தூரி சாருக்கு. பையன் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கா, பையன் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கான்னு அவருக்கு ரொம்ப பெருமை. தன்னுடைய பேரன் வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னார். அதாவது வந்து என்னுடைய எங்க குடும்பத்துல முதல் மகன் அப்படின்னா அது வந்து செல்வராகவன் சார், அண்ட் முதல் பேரன் அப்படின்னா பவிஷ் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. ஸோ முதல் குழந்தை, முதல் பேரன் பவிஷனுடைய சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி வராருன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஸ்டில்ஸ் அப்பயே நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன், நீங்க வந்து பேசலாம் சார். கஸ்தூரி சார் ப்ளீஸ் கம். இல்ல இங்க பேச. மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் அந்த படத்தை ஓட வைக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் நன்றியோட வணக்கம் சொல்லணும். இந்த மேடை நீங்கள் எத்தனையோ விழாக்கள் பார்த்துருப்பீங்க, சில நாள் இங்கேயே கூட படுத்துருந்துருப்பீங்க. நானும் சமீப காலமாக எத்தனையோ நாள் இங்கே இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மேடையாக இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான், என் மகன், என் பேரன் ஒரே மேடை. இது சினிமாவில் ரொம்ப பேருக்கு கிடைக்கணும், ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து அவ்வளவு சாதாரணமாக இந்த இடத்துல வந்து டக்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் இழந்த இழப்புகள், மேக்ஸிமம் தனஞ்சயனுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். சும்மா வந்து இந்த இடத்துல டக்குன்னு நிற்க முடியாது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான காரணம். என் முதல் படத்தில் என் ராசாவின் மனசிலேருந்து உங்கள் ட்ராவலில் என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை ரொம்ப பேர் என் கூட பயணப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சதுக்கு தனஞ்சயனுக்கு ஒரு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ், இந்த பேர்களை இப்போ தான் காதில் வந்ததுனால கொஞ்சம் இயக்குனர் மகேஷ் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். இது எல்லாத்தையும் விட இதுக்கு ஒரு காரணமாக இருந்த பவிஷுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஆகணும். இல்லாட்டி அவன் இல்லைன்னா நான் இங்கே ஏன் வரப்போகிறேன். வனிதாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, நமக்கு இன்னும் வரல. இது அப்போ அதுக்கு பதில் நீ எனக்கு ஆந்திராவில் ஊறுகாய் கொடுத்தீங்க நேற்று. அந்த பொண்ணு அவங்க பேர் என்ன? நாக துர்கா. அருமையான பேருமா, சூப்பர் நேம், நல்லா பண்ணியிருக்கீங்க. அங்கே ரெண்டு பேருமே ஒரு இளமையின் துள்ளல். லவ் ஓ லவ். முந்தா நாள் இதை பற்றி தெலுங்குல போய் தப்பா அங்கே பேசினோம். இன்னைக்கு இங்கே வந்து லவ் ஓ லவ்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நிஜமா படம் பார்த்து தான் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டைட்டில் ஒன்று போதும், லவ் ஓ லவ். லவ் லவ் லவ்னு அலையுதாங்கிறது தான்ங்கிறது லவ் ஓ லவ்னே தெரியுது. இல்லாட்டி அப்படி ஒரு டைட்டில் வைப்பாங்களான்னு தெரியல. டைரக்டர் தப்பா? கரெக்ட் தானா? கரெக்ட். அப்படிதான் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஒர்க்கு யாருமே புதுசுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு எது உதாரணம் தெரியுமா? ஒரு படம் முடிஞ்சாக்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் முடிஞ்சாலே ப்ரொடியூசரும் டைரக்டரும் முகம் மாற்றுக்கிறது கஷ்டம். இன்னைக்கு படம் முடிஞ்சிருச்சு, நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டருக்கு மேடையில் ஃபோன் பரிசு கொடுக்குறாங்க. இதை விட என்ன வேணும் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. உண்மையிலே ப்ரொடியூசர் தினேஷ்ராஜ் அதிர்ஷ்டசாலி தான். எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொன்று அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் ரொம்ப நாள் அவர் யாரோ ஜிம் பாய் போல் இருக்கு, இப்படி இருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் ப்ரொடியூசர் வர்றாருன்னா எல்லாருமே எழுந்து நிற்போம், எல்லாரும் ப்ரொடியூசருக்கு பயப்படுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியணுங்கிறதுக்காகவே ப்ரொடியூசரை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக இப்படி தோற்றத்தை வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.
எங்க நின்னாலும் தெரியும் அவரை. இந்த யூனிட்டுடைய இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. வெஸ்ட்மாம்பலத்துல எங்கேயோ பூஜை போட்டாங்க, நானும் என் துணைவியாரும் போயிருந்தோம். இப்போ அதுக்குள்ள ரிலீஸுங்கிறாங்க, தெலுங்கு டப்பிங்கிறாங்க. எப்போ டப் பண்ணாங்க, எப்போ அங்கே போய் பார்த்தோம், அங்கேயும் பாட்டு கிட்டலாம் காட்டுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் தாங்க டைரக்டர் சார். உங்களுக்கு ரொம்ப இல்லை, ப்ரொடக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ண வைக்கிறது நம்ம தான். டைரக்டர் கேன் டூ எனிதிங். உங்க டீம், டைரக்டர் டீம். சரி, அப்போ ப்ரொடக்ஷன் டீம் சப்போர்ட் பண்ணலையா? ப்ரொடக்ஷன் டீம் ஓகே இருந்தா கூட இவ்வளவு சீக்கிரமா இப்ப படம் எடுக்கிறது சும்மா படம் முடிஞ்சுட்டா கூட கேமரா போட்டு சுத்திக்கிட்டு ஃபிலிமே போடாம கூட இழுத்துக்கிட்டு ஷூட்டிங் நிறையா பண்ணிட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிச்ச கூடாதுயா. அவங்களுக்குள்ள டிஸ்கஷனே ஏதேதோ போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் வெளிப்படையா இந்த படத்தை முடிச்சு அந்த ப்ரொடியூசர் லாபமா இருக்காரா இல்ல சமமா இருக்காரா என்னன்னு தெரியல. அது மட்டும் ரகசியமாவே இருக்கு சினிமாவில். உங்களை பாராட்டணும், இல்லாட்டி இவ்வளவு ஒரு கிடைக்காது. நீங்க ரொம்ப கோஆபரேட்டிவா தான் இருந்திருக்கீங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது இந்த படத்தை பத்தி? பாட்டுகள் அருமையா இருக்கு. ஒரு 3 தடவை 4 தடவை பார்த்தோம். கமலா தியேட்டர்ல ஒரு தடவை, ஹைதராபாத்ல ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. 3 தடவையும் போர் அடிக்காம இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பீட்ஸ், இளமையும் துள்ளலும் உற்சாகமும் பருவமும் காதலும், இது யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் வெற்றி அடையணும். இதுல இன்னும் முக்கியமா சொல்லணும்னா செல்வராகவன் அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் போயிட்டாரு. அவர் இருந்தா கொஞ்சம் சொல்றதுக்கு பயந்துகிட்டே இருந்திருப்பேன். இப்ப சொல்லலாம். இங்க 3 பேர் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கோம்னா இதுல செல்வராகவன் தான் சினிமா பிடிச்சு வந்தவர். தனுஷுக்கு சினிமா பிடிக்காது. 5-6 படம் பண்ற வரைக்கும் அவருக்கு சினிமா பிடிக்காது. என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன்னு தான் வருவார். நான் துள்ளுவத இளமையை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் ஷார்ட்ல வந்து அழுதுகிட்டே தான் நடிப்பார் அவர். செல்வராகவன் படிக்கும் போதே அவர் ரொம்ப பெரிய படிப்பாளிங்க. இன்னும் சொல்ல போனா எங்க வீட்லயும் அவர் தான் அதிகம் படிப்பாளி. இல்லப்பா, அவர் வந்து மாமா தானே அதிகம் படித்தவர். மெடலிஸ்ட், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணாரு, செகண்ட் இயர் படிக்கும் போதே நான் என்ன ஒரு வீட்டில் ஒரு கொள்கை வச்சிருந்தேன்னா, அப்பாடி சினிமாவுக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. சார் நமக்கு அதிகமாக பேசணும், நிறைய பேசவா? டைம் இருக்கு. நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரிவியூ ஷோவுக்கு கூட கூப்பிட மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். இப்படி இருக்கிறப்போ அவர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே ஹைன்னு வந்தார். அப்படியே அந்த புக்கை தூக்கி அப்படியே ஸ்டைலாக தெரிஞ்சார். அப்படியே உட்காந்துருக்கார். அப்பா நோ காலேஜ். என்னடா செகண்ட் இயர் தானே போயிருக்க? இல்லைப்பா நோ காலேஜ். அப்புறம் ஆனால் பக்குங்குது. ஏன்னா அந்த என்ஜினியர் ஷீட் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க அம்மா விஜயலட்சுமி பட்ட கஷ்டம் இருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீட்டு வாங்கணும். இப்போ நீ என்னடா சொல்ற? இல்லைப்பா சினிமா தான். அப்போ எனக்கு டக்குன்னு கோவம் வரல. நான் ரொம்ப எமோஷனல் பர்சன். நான் கோவம் உடனே வந்துடும். கோவப்படாமல் சடனாக யோசிக்கிறேன், என்னடா செய்கிறது, படிப்பு போயிடுமேன்ட்டு. தம்பி, சினிமா உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலேயும் இருக்கும். டிகிரி அப்படி இல்லை ராஜா. இப்போ போச்சுன்னா மறுபடியும் வராது உனக்கு. இன்னைக்கு எங்கேயாவது பியூனா போகணுன்னா கூட ஒரு டிகிரி தேவைப்படுது. நீ ஒரு டிகிரி வாங்கிட்டு வா, நான் அவனை சினிமாவில் எங்கேயாவது சேர்த்து விடுறேன். இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், போய் அவனை ஏமாற்றி காலேஜுக்கு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டாரு. பார்த்தா நல்ல மார்க், என்ஜினியர் ஆகிட்டார். ஓ, நான் என்ன பண்ணேன், இதுக்கு இடையில் ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி
சிகாகோவில் ஏதோ ஒரு இது ஃபிலிம் கோர்ஸோடு சேர்ந்து அப்படி சொன்னால் தான் அமெரிக்காவுக்கு போனான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் அவர். என்ன நாடு கடத்தணும்னு பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, சினிமா தான். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டேங்கிற. என்னைய உன் மகன் எனக்கு எப்பயா திட்டுறது. ரவிக்குமார்ட்டெல்லாம் கேட்டேன். ரவிக்குமார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கேயாவது வசதியாகுங்க. நான் கண்டபடி திட்டுவேன் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை. கோவப்பட்டா உன் மகனை நான் எப்படி திட்டுறது. இப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே சேர்த்துக்கல. பாலச்சந்திர சார்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்புனேன். ஒரு 2 மணி நேரமாக அவன் காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து ஃபோன் வருது. இவன்கிட்ட ஏதோ ஃபயர் இருக்கையா, இவன் என்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா இது ஒளியே தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையாக போய் சினிமா வேண்டான்னு சொல்லுங்கன்னா அவர் வந்துட்டு என்னமோ இருக்குங்கிறாரு. இருந்திருக்கலாம். பட் எப்போவுமே குழந்தைங்கள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட் தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளோட இருப்பாங்களா, நம்மளோட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படி தானே இருக்கும். அவர் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரிக் டைரக்டராக வருவாருன்னு அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும். யார்கிட்டையும் அவர் ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயும் இருந்துட்டு ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா அவர் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு அது மைலேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் துள்ளுவது இளமை எடுத்து முடித்ததுக்கப்புறம் காதல் கொண்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம். இது அவங்க அம்மா போட்ட ஒரே கண்டிஷன் தான். ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது என் டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண்களுடைய அதிகாரம் தான் அதிகம். எல்லா வீட்லையும் அப்படித்தான் நினைக்கிறேன், எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. என்னம்மா நீ தூங்காமல் நேரத்து வந்துட்டுருக்க? இல்லைப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு கதை சொல்லணும், கேட்பீங்களா? என்ன நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகிறத விட்டுட்டு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிட்டியா இன்னைக்கு அப்படின்னு. சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு ஒன்று படன்னு ஒரு கதையை சொல்லுது. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு கதை. இது யாருமா சொன்னது? செல்வா சொன்னான். புரிஞ்சிடுச்சு. எங்கே சுவிட்சை தட்டினா எங்கே விளக்கு எரியும்னு அவன் புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக அவன் அப்ரோச் பண்ணானா இல்லாட்டி அவங்களே முடிவு பண்ணாங்களே தெரியல. இது செல்வாவுடைய கதைப்பா. அவன் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட சொன்னான், கதை நல்லா இருக்குப்பா. இப்போ என் பெரிய பொண்ணு இன்றைக்கு அவங்க அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு, ஏதோ வற்புறுத்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணணும்? இந்த கதையை படம் எடுக்கணும். யார்? நீங்கள் தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். டைரக்ட் பண்ணுறது செல்வா தான். இது உள்ள இந்த 3வது லேடி என்ட்ரி விஜயலட்சுமி, அவங்க வரும்போது தான் என் பலமெல்லாம் போயிடுச்சு. இனி அங்கே அவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்காது. அவங்க தான் கேட்டாங்க, என்னங்க அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையாம்மா, இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு 4-4.5 கோடி ரூபா செலவாகும் அன்னைக்கே. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும், படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க விஜயலட்சுமி. நான் சொன்னேன், இந்த ஒரு 2-2.5 கோடி ரூபா இருக்கும், இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? ஒரு 4-4.5 கடன் வாங்குங்க. பொண்டாட்டி சொல்கிற அட்வைஸ் இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களா யாராவது கடன் வாங்குங்க அப்படின்னு? யாருக்கும் கடன் வாங்குவீங்க, பெத்த மகனுக்காக வாங்க மாட்டீங்களா? அப்படி கடன் வாங்கி வந்தவர் தான் செல்வராகவன். இப்படி இன்னைக்கு வந்து ஒரே மேடையில் உட்கார்ற அளவுக்கு இவரும் அப்படி தான் வந்தார். இவர் வந்து ஒரு நாள் வந்து, தாத்தா நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னா, விஸ்காமில் என்ன பண்ண போகிற அப்படின்னு, டைரக்ஷன் போகிறேன். இதுக்கு எதுக்குற நீ விஸ்காம் போகிற? நம்ம வீட்லேயே 3 விஸ்காம் இருக்க, நீ யார்கிட்டயாவது சேர்ந்து கொண்டு தனுஷ்கிட்ட சொல்லி
அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் அவர். என்ன படம்ப்பா? திருச்சிட்டம்பலம் இல்லைடா, அங்கே அடுத்த படம் அருண் மாதேஸ்வரன் பண்ணது என்னது, கேப்டன். இந்த படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அப்பவே தனுஷ் சொல்லுவார், அப்பா பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ப்பா, நல்லா வந்துடுவான் போல இருக்கு, நல்ல பையன்தான், நல்லா வந்துடுவான் போல் இருக்கு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சவரை தெரியல, நிலவுக்கு என் மேல் என் நடி போகும் அப்படின்னு அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சு இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. உண்மையிலே தனுஷுடைய மோல்டு தான் அவர். ஒரு பையன் நல்ல வீட்டில் செல்லமான பையன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க. செல்வராகவன் முதல் பையன், அவங்க அம்மாவுக்கு உயிர், மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்கள் வீட்டில், அவங்களும் செல்லந்தான். அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடன்னு சொல்கிறவங்க. இவர் முதல் பேர குழந்தை. அவர் டிபியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு பாருங்க, இத்தினோண்டு குழந்தைய தனுஷ் கையில் வச்சுட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு இருப்பார் அவங்க அம்மா தோளில். அந்த கை குழந்தை தான் அவர். கரெக்டு தானப்பா? அதை மறக்காமல் வச்சுருக்காரு. தேங்க்ஸ்ப்பா. என்ன அந்த ஃபோட்டோவே இங்கே இருக்கு போல இருக்கு. இதை எப்படி காமிச்சா என்ன தெரியும்? இதை மறக்காம வச்சிருக்காரு. இந்த குழந்தை தான் இங்கே ஒரு இந்த துண்டுல போட்டு, ஏதோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்கேயோ நினைக்கிறேன், விஜய் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து அந்த துண்டுல இருக்கிற குழந்தை ஒரு நம்ப முடியுதா ஏதாவது? எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டேஜ். என் நிலைமையில நீங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஒரு தான் போராடி வந்தேன். போராடினா சாதாரண போராட்டம். எனக்குமே சினிமா பிடிக்காது. இந்த சினிமா தான் துரத்தி என்னை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இயக்குனராக உட்கார வச்சது. சினிமா தனக்கு வேண்டிய கலைஞர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வல்லமை படைத்தது. நீ விலகி போனாலும் உன்னை விடாது, நீ விரும்பி போனாலும் உனக்கு கிடைக்காது. நம்மளோட கெட்டிக்காரன், நம்மளோட ஞானிகள் எத்தனையோ பாரதி ராஜாக்கள், பாக்ய ராஜாக்கள் இனி கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அதிர்ஷ்டமா உழைப்பா தெரியாது. பட் என்னுடைய இந்த இடத்துல வந்து நிற்கிறது காரணம் என்னுடைய உழைப்பு, டிசிப்ளின். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுலேருந்து மாறவே இல்லை. இந்த படத்தில் எல்லாருமே அப்படித்தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பும் நல்லா தெரியுது ஃப்ரேமில். எந்த ஃப்ரேம்லையுமே யாருமே கொஞ்சம் அப்படி இருந்த மாதிரி தெரியல. அவ்வளவு நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குன்னு எல்லார் வாயிலிருந்து வருது. ஹைதராபாத்லேயும் சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா வரணும், அதுக்கு நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. கஸ்தூரிராஜ் சாருக்கு நன்றி. ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். இன்ஃபேக்ட் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸும் உங்களுடைய ஸ்பீச் தான் ஹைலைட்டு. அவ்வளோ அருமையாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க. எனக்கு அப்படியே ஒரு 22 வருஷம் முன்னாடி காதல் கொண்டேன் படம் ஞாபகம். ஆடியோ ரைட்ஸ் வாங்கும்போது ஞாபகம் இருக்கா? அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்கும்போது நானும் செல்வா சார்லாம் பாம்பேல பேசும்போது அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து யுவன் சங்கர் ராஜனுடைய பாடல்கள் கேட்டுட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ரைட்ஸை நாங்கள் வந்து சரிகமாக வாங்கினோம். அப்புறம் வந்து எங்கிட்ட கஸ்தூரிராஜ் ஃபோன் பண்ணி சொல்லாரு, இன்னும் 2 பாடல் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. லாஸ்ட் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் 2 பாடல் ஆட் பண்ணி சொன்னார், சார் இந்த கேசட்டை நீங்கள் திருப்பி வெளியிடணும் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்பயே நாங்கள் 5 பாடல்களை வச்சு கேசட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்புறம் என்கிட்ட சார் கால் பண்ணி சொன்னாரு, சார் இன்னும் 2 பாடலை ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க இந்த டீமு. கஸ்தூரிராஜா சார் சொல்றாரு என்கிட்ட, யுவன் சங்கர் ராஜா சாரும் செல்வராகவன் சாரும், நீங்கள் வந்து இந்த இன்னொரு கேசட் வெளியிடணும் அப்படின்னாரு. நாங்கள் அதுக்காக இன்னொரு கேசட்டை பப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஒரு விழாலாம் எடுத்து 7 பாடல்களை வச்சு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு சரிகமாக்கு வந்து அந்த நேரத்தில். இன்னைக்கு வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிகமால ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் என்ன சொல்றது கேட்கப்படுற ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன் பாடல்களாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் அவ்வளோ அருமையாக இந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ணீங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி. ஆச்சரியமாக இருக்குது செல்வராகவன் சார் எப்படி வந்து டிட்டர்மெண்டாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ வந்திருக்காருன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் வந்து உங்கள் பேரனை வாழ்த்துறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது பவிஷனுடைய